வணக்கம். புதுவை அரசு சட்டக் கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு உடன் பயின்றவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். புதுவை அரசு சட்டக் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேராசிரியர் ரவி வரவேற்று பேசினார். கல்லூரி முதல்வர் கங்காதேவி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சட்டக் கல்லூரி மாணவரும் மற்றும் முன்னாள் முதல்வருமான திரு ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில், சட்டக் கல்லூரிகளில் படித்த பலர் நீதிபதிகளாக, மூத்த வழக்கறிஞர்களாக மற்றும் பல்வேறு உயர் பதவிகளில் உள்ளனர். இதனை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. எனக்கு தெரிந்தவர்கள் உதவி என்று கேட்டால் நான் என்னாலான உதவியை அந்த காலத்தில் இருந்தே செய்து கொண்டு வருகிறேன். படித்து முடித்து நாம் பெரிய பதவியில் இருக்கும் பொழுது நம்முடன் பயின்றவர்கள் உதவி என்று கேட்டால் செய்து கொடுக்க வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தாவிது அன்னுசாமி, முன்னாள் கல்லூரி முதல்வர்கள் மாதவ மேனன் பட், 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதி சித்தார்த்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் உடன் பயின்றவர்களை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு நலன் விசாரித்த நெகிழ்ச்சியான சந்திப்பால் கல்லூரி வளாகமே உணர்ச்சி பூர்வமாக காணப்பட்டது. ஆதித்தனார் விளையாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற பங்கூர் பரிஷாத் அணிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் பரிசு மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். ஆதித்தனார் விளையாட்டுக் கழகம் சார்பாக TN பாளையத்தில் நடைபெற்ற கபடி போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கபடி சங்க தலைவர் ஜெயராமன் தலைமை தாங்கினார். செயலாளர் ஆரியசாமி மற்றும் தேசிய விளையாட்டு வீரர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் கலந்து கொண்டு ஆண்கள் பிரிவில் முதல் இடம் பிடித்த பங்கூர் பரிஷாத் அணிக்கு 6000 ரொக்கப்பணமும் கேடயமும் வழங்கி பாராட்டினார். இதேபோல பெண்கள் பிரிவில் முதல் இடம் பிடித்த வில்லியனூர் மறவர் அணிக்கு திமுக இளைஞர் அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா 4000 ரொக்கப்பணமும் கேடயமும் வழங்கி பாராட்டினார். போட்டியில் ஆண்கள் அணியில் பிச்சை வீரன்பேட் OLC அணியும், பெண்கள் அணியில் புதுவை போலீஸ் அணியும் 2ஆம் இடத்தை பெற்றது. விழாவில் திமுக பொருளாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பொருளாளர் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பொதுச் செயலாளர் வீரசெல்வம் நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட 2011ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் டைரியினை முதலமைச்சர் திரு வைத்தியலிங்கம் வெளியிட்டார். புதுவை அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் டைரி மற்றும் கேலண்டர் தயாரித்து வெளியிடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தயாரிக்கப்பட்ட கேலண்டர் மற்றும் டைரி வெளியீட்டு விழா சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வா சுப்பையா மற்றும் அன்னை தெரேசா ஆகியோரின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு முதல் பக்கத்தில் அவர்களின் புகைப்படமும் மற்றும் சுற்றுலா இடங்கள் இடம்பெற்ற கேலண்டரை முதல்வர் வைத்தியலிங்கம் வெளியிட அதனை அமைச்சர் நமச்சிவாயம் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் அச்சகத்துறை செயலர் பெலாட்டி பெட்ரின், இயக்குநர் குமாரகிருஷ்ணா மற்றும் துணை இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அவர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மழை பாதிப்பு குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளோம். அவர்கள் மழை சேதத்தை பார்வையிட வருவதாக கூறியுள்ளனர். மேலும் பிப்ரவரி மாதம் 3வது வாரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றார். ரங்கசாமி இன்னும் காங்கிரஸ் கட்சியிலேயே நீடிக்கிறார். அவருக்கு உரிய மரியாதையை காங்கிரஸ் அளித்து வருகிறது. அதோடு காங்கிரஸை விட்டு விலகுவதாக இதுவரை அவர் கூறவும் இல்லை. நடுவில் இருப்பவர்கள்தான் விளையாடுகின்றனர் என்று கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏன்னா ஒரே தடவை சொன்னா மனப்பாடமாகாது, திரும்ப திரும்ப சொல்லணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா என்னதுப்பா? அன்னைன்னா அம்மா, அம்மா இருக்காளா? பிதான்னா அப்பா, நான் இருக்கேன். நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு கடவுள். பெற்றவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களுடைய கடமை. அதத்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு இதுல சொல்லிருக்காங்க. புரியுதா? இப்ப சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் அன்னையும் பிதாவும். யாரா அவன் காலங்காத்தால வந்து கத்தின்னு இருக்கிறான்? நீங்க படிச்சுன்னு இருக்க. இப்படி வந்து இங்க கத்தலாம் தெரியலையே. என்னயா? என்ன ஏன் வீட்டு வாசல் வந்து கத்தின்னு இருக்க? நீ என்ன விஷயம்? யோ, உம்மா நாய 4 நாளா கோயிலாண்டே படுத்து கிடக்குறாங்க.
சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியல, காய்ச்சல் வேற அடிக்குது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. யோ, எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் 4 நாளைக்கு முன்னாடி சண்டையா, அதனால அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே தட்டிட்டேன். இனிமே எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இன்னொரு தடவை அவங்க கதை எடுத்து நீங்க வந்த உனக்கு மரியாதை கேட்டுரும். பையா வந்துடுறானுங்க நியாயம் பேச. உன்னை பெத்தவங்க தானே அவங்க, உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இருக்கும்போது விட்டுருங்க, இல்லாத அம்மாடி. சரி, நம்ம பாடத்தை பார்ப்போம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சொல்லுங்க. பெத்தவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களுடைய கடமை. எங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சொல்வன யார்க்கும் எளியவாம், அரிது சொல்லிய வண்ணம் செயல். கல்லில் கூட கடவுளை காணும் மனிதர்களே, கருவில் சுமந்தவர்களை தெருவில் விடலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுவை லாஸ்பேட்டையில் நடைபெற்ற மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழாவில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுவை லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் சங்க தலைவர் ஐயர் தலைமை தாங்கிட செயலாளர் நடராஜன் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு மனித சேவா மாமணி விருதை பருதி வெங்கடேசனுக்கும், மருத்துவ சேவா மாமணி விருதை டாக்டர் நளினிக்கும், யோக சேவா மாமணி விருதை மீனா ராமநாதன் ஆகியோருக்கும் வழங்கி பேசுகையில், மூத்த குடிமக்களிடம் அன்பாக பேசாமல் நிறைய பேர் தவறு செய்கிறோம். இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. முதியோர்களை அரவணைத்து செல்லும் போக்கு குறைந்துள்ளது. தாய் தந்தையர்களின் ஆலோசனையை கேட்காததால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகிறது. இதனை இளைய தலைமுறைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உரையாற்றி 10, 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், மகளிர் ஆணைய தலைவி கமலினி மற்றும் கவுன்சிலர் காமராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக சங்க துணைத் தலைவர் உதயபாஸ்கரன் நன்றி கூறினார். புதுவை பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாமில் ஒருநாள் நிகழ்ச்சியாக போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுவை பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒருநாள் நிகழ்ச்சியாக போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் தாளாளர் ரெஜிஸ் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்க போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் காகிதே ஆசாம் போக்குவரத்து விழிப்புணர்வு பற்றிய செய்திகளை படக்காட்சியின் மூலம் மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். முகாமில் திட்ட அதிகாரி இளவழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் பாலன், சீனிவாசன், ஆசிரியைகள் மீனாட்சி, வனிதா ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.